ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுலபமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாங்க. கம்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற விட்டுறலாம். ஊற விடுறதுக்கு முன்னாடியே தண்ணி விட்டுட்டோம் இல்லைங்களா, நல்லா கையை அமுக்கி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் கம்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு நல்லா வெளியே வரும். தண்ணி ஊற்றுனதுக்கும் இப்போவும் நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலர் மாறி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு கை விட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ கழுவி எடுத்த கம்பை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கம்பு வந்து நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. முக்கால்வாசி அளவுக்கு உடையிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லா கம்பையும் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடி கனமாக உள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் குக்கரே எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த கப்லேயே 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கரண்டி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். லைட்டாக சூடாக இருக்கிறப்பவே நம்ம மத்து போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், இல்லை கட்டி விழுந்துடும். ஓரளவுக்கு நல்லா நமக்கு தண்ணிலாம் நல்லா வெந்து கரெக்டாக கிடச்சிருக்கு பார்த்திங்களா, மாவு தண்ணியெல்லாம் சேர்த்து. இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. கொதிக்கிறப்போ மேலே தெரிச்சிரும், பார்த்து செய்யுங்க. அப்பப்போ தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி விட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நமக்கு. அவ்வளோதாங்க, நல்லா கம்பு வெந்து தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி விட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூடாக இருக்கிறதுனால நமக்கு இப்படி இருக்குது. ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க, இல்லைன்னா இன்னொன்று தண்ணி நல்லா நீத்து போயிடும். சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது கூட என்னென்னா புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். தண்ணி விட்டு மோர் விட்டு நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இது கூட குழம்பு ஏதாவது வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.